எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் இந்த தை அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. தை 4ஆம் தேதி ஆங்கில தேதியில் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 1:20 மணி முதல் 19/1/2026 அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. 18ஆம் தேதி முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அன்றைய தினம் அமாவாசை வழிபாட்டிற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அமாவாசை வழிபாடு என்பது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாளில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி தர்ப்பணம், விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் தான் கிடையாது. நீங்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய அம்மா அப்பாவிற்கு அம்மா அப்பா இருப்பார்கள் அல்லவா, உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் அமாவாசை அன்று என்ன சமைக்கிறீர்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை கடந்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அமாவாசை அன்று எழுந்து கட்டாயம் தலைக்கு குளித்து விட வேண்டும். திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தர்ப்பணம் காரியங்களை முடித்துவிட்டு தான் டீ காப்பி குடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். ரொம்பவும் உடம்பு முடியவில்லை என்பவர்கள் காப்பி குடித்துவிட்டு காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் திதி தர்ப்பண காரியங்களை முதலில் முடித்துவிட்டு மறைந்தவர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த உணவை மட்டும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். 18/1/2026 காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தர்ப்பணம் நீங்கள் செய்யலாம். முன்னோர்களுக்கு படையல் வைக்க உகந்த நேரம் 18/1/2026 காலை 11 மணி முதல் 11:45 மணி வரைக்குள் நீங்கள் படையலை வைத்து முன்னோர்களை வழிபட்டு விடலாம். அதேபோல அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்தவர்கள் மதிய உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் முன்னோர்களை வழிபட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த தை அமாவாசையில் ஒரு ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ கடற்கரைக்கோ சென்று அங்கு இருக்கும் பிராமணர்களின் உதவியோடு மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி ஆத்தங்கரைக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் குளித்து விட வேண்டும். குளித்து முடித்த பிறகுதான் வீட்டில் முன்னோருக்கு படையல் போட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றங்கரைக்கு சென்று பிராமணர் உதவியோடு உங்களால் திதி தர்ப்பணம் காரியங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நேராக கடைக்கு சென்று பச்சரிசி, பருப்பு வகைகள், காய்கறிகள், வெல்லம், வாழை இலை இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து ஒரு பையில் போட்டு சிவன் கோவிலில் இருக்கும் பிராமணருக்கோ பெருமாள் கோவிலில் இருக்கும் பிராமணருக்கோ தானம் கொடுக்க வேண்டும். கட்டாயம் நீங்கள் இதை செய்யக்கூடிய இந்த தானம் முன்னோர்களது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இப்படி தானம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு தான் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். மொட்டை மாடியில் 2 தர்ப்பை அதற்கு மேலே நீங்கள் சமைத்த சாப்பாடை வைத்து கூட கட்டாயம் தண்ணீர் வைக்க வேண்டும். சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காக்காய் எடுக்கவில்லை என்று கவலைப்படுவார்கள். காக்கா என்று அழைத்துவிட்டு சாதத்தை வைத்துவிட்டு வந்துவிடவும். காகம் வந்து எடுக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தை அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. சமையலில் வெங்காயம் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது. அமாவாசை அன்று சமைத்த உணவுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். 3வது நபருக்கு அமாவாசை அன்று சமைத்த சாப்பாடை கொடுக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது நல்லதுதான். முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். நீங்களும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டு விட்டு வராதீர்கள். அவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கி கொண்டதாக அர்த்தமாகிவிடும். சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறது, கேட்டுக்கொள்ளுங்கள். அமாவாசைக்கு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தனியாக சமைத்த உணவாக இருக்க வேண்டும் அல்லது வெளியிடங்களில் வாங்கி கொடுத்த சாப்பாடாக இருக்க வேண்டும். மேலே சொன்ன விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றவே மாட்டோம். அப்படி என்றால் அல்லது இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்றால் உங்களால் முடிந்த 2 வயதானவர்களுக்காவது வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்கள். இவ்வளவுதான். எங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் மட்டும்தான். எங்களுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை, நாங்கள் என்ன செய்வது? நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? ஆத்தங்கரைக்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கும் பிராமணர்களிடம் உங்களது பெற்றோர்களின் பெயர், கோத்திரம் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு பதிலாக அந்த பிராமணரை உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நிறைவாக செய்து வைப்பார். உங்களுடைய ரூபத்தில்
கடமைகளை அந்த பிராமணர் செய்யலாம். இதற்கு சாஸ்திரத்தில் இடம் உண்டு. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.